இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி. அல் நக்தா பகுதியில் இலவச கோவிட்-19 பரிசோதனை இன்று முதல் தொடக்கம் என அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சாஜாவில் இருக்கின்ற அல் நக்தா பகுதியில் வசிக்கின்றவர்களுக்கு இன்று முதல் கோவிட்-19க்கான இலவச பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று தற்பொழுது சாஜா அரசு அறிவித்துள்ளது. சாஜா காவல்துறை, சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் ஆகியவை ஒருங்கிணைந்து இன்று முதல் அடுத்த 10 நாட்களுக்கு கோவிட்-19க்கான பரிசோதனையை அப்பகுதியில் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு செல்போன் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் இன்று முதல் மேற்கொள்ளவிருக்கின்ற கோவிட்-19 பரிசோதனையானது அல் நக்தா பூங்காவில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அமைக்கப்பட்டிருக்கின்ற மொபைல் ஸ்கிரீனிங் மையத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும், தொடக்கத்தில் 18 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட்-19க்கான ஸ்கிரீனிங் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரிசோதனைக்காக செல்கின்றவர்கள் தங்களின் எமிரேட்ஸ் ஐடி மற்றும் அவர்கள் தங்கள் செல்போனுக்கு வந்திருக்கின்ற SMS செய்தியையும் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக அபுதாபியில் இருக்கின்ற முசாபா பகுதியில் 5,70,000க்கும் மேற்பட்ட கோவிட்-19 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அபுதாபி சுகாதாரத்துறை வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபியில் பல்வேறு பகுதிகளிலும் கோவிட்-19க்கான பரிசோதனைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. உலக அளவில் பெரிய அளவிலான கோவிட்-19 பரிசோதனை மேற்கொண்டதில் ஐக்கிய அரபு அமீரகமானது முதல் 4 இடங்களில் ஒரு நாடாக இடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவரையிலும் 3.625 மில்லியனுக்கும் அதிகமான கோவிட்-19 பரிசோதனைகள் அமீரகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமீரக விமான நிறுவனம் மூலம் இயக்கப்படுகின்ற தனி விமானத்துக்கு DGCA அனுமதி மறுப்பு. மதுரை செல்லவிருந்த 2 விமானங்கள் ரத்து. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையின் கீழ் அமீரக விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான விமானங்களை கொண்டு தனியார் மற்றும் சமூக அமைப்புகளின் மூலம் இயக்கப்படுகின்ற சார்ட்டர் விமானங்களுக்கு இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தற்பொழுது ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு செல்ல தயாராக இருந்த தனி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான விமான நிறுவனங்களின் மூலமாக மேற்கொள்ளவிருந்த திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளுக்கான சார்ட்டர் விமானங்களை வெள்ளிக்கிழமை முதல் இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ரத்து செய்துள்ளதை அமீரகத்திலிருந்து இந்தியா செல்ல தனி விமானங்கள் ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு சமூக குழுக்களின் பிரதிநிதிகளும் உறுதி செய்துள்ளனர். இதில் காயிதே மில்லத் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மதுரை செல்லவிருந்த ஏர் அரேபியா விமானம், கேரளாவின் KMCC அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு கோழிக்கோடு செல்லவிருந்த எத்திஹாட் விமானம் மற்றும் அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் மூலம் ஹைதராபாத் செல்லவிருந்த ஃப்ளை துபாய் விமானம் உள்ளிட்டவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சனிக்கிழமை மதுரை, கோழிக்கோடு மற்றும் ஹைதராபாத் செல்லவிருந்த பயணிகள் பெரிதும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். விமானம் புறப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே விமான பயணத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக DGCAவிடமிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலையம் வந்தடைந்த பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளனர். மேற்கூறிய விமானங்களுக்கு அந்தந்த மாநில அரசுகளிடமிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதரகங்களிடமிருந்தும் ஒப்புதல் பெறப்பட்டிருந்தும் சிவில் ஏவியேஷன் பொது இயக்குநரகம் இறுதி ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டதை ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். காயிதே மில்லத் பேரவையின் சார்ந்த ஒருவர் கூறும்போது, DGCA ஒப்புதல் பிரச்சினை காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் கிடைத்தவுடன் துபாய் மற்றும் சாஜாவிலிருந்து வரவிருந்த பயணிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு விமான நிலையத்தை வருவதை தடுக்க முடிந்தது. ஆனால் அபுதாபி மற்றும் அல் ஐனிலிருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகள் ஏற்கனவே வந்திருந்தனர். விமானம் ரத்து செய்யப்பட்டதால் அவர்கள் அன்றிரவு தங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருந்தது. சிலர் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றனர். சிலர் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர். கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள், வயதான நோயாளிகள் மற்றும் வேலையிழந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட பயணிகளும் அதில் அடங்குவர் என்று குறிப்பிட்டுள்ளார். எமர்ஜென்சி லைட்டினுள் வைத்து கடத்தி சென்ற தங்க கட்டிகள் பறிமுதல். அமீரகம், சவுதியிலிருந்து கடத்தலில் ஈடுபட்ட 14 பேர் கைது.
சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து திருப்பி அனுப்பும் தனி விமானங்களில் இந்தியா சென்றடைந்த 14 பயணிகள் இந்தியாவில் 7.7 மில்லியன் திர்ஹம்ஸ் மதிப்புள்ள மற்றும் 31.9 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகளை தங்கள் பொருட்களினுள் மறைத்து வைத்து கடத்தி சென்றுள்ளதாக தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தங்கக்கட்டிகளை கடத்தி சென்ற பயணிகள் அனைவரும் ஜெய்ப்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கக்கட்டிகளை கடத்தி சென்றவர்கள் அதனை எமர்ஜென்சி லைட்டினுள் வைத்து மறைத்து எடுத்து சென்றுள்ளார்கள் என்று இந்தியாவின் சுங்கத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் ஜெட் விமானத்தின் மூலம் ராசால் கைமாவிலிருந்து ஜெய்ப்பூருக்கு சென்ற பயணிகளில் 3 பயணிகள் மேல் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் தங்கக்கட்டிகளை கடத்தி சென்றுள்ளது தெரியவந்துள்ளது. இவர்கள் கடத்தி சென்ற 9.33 கிலோ எடையுள்ள 12 தங்கக்கட்டிகளானது 2.25 மில்லியன் திர்ஹம்ஸ் மதிப்புள்ளதாகும் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனை போன்று சவுதி அரேபியாவிலிருந்து திருப்பி அனுப்பும் விமானத்தில் ஜெய்ப்பூருக்கு சென்ற மேலும் 11 இந்தியர்கள் 5.45 மில்லியன் திர்ஹம்ஸ் மதிப்புள்ள 22.65 கிலோ தங்கக்கட்டிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. தங்கக்கட்டிகளை கடத்தி சென்ற அனைவருக்கும் 1962 ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய சுங்கத்துறை 110 விதியின்படி அவர்களிடமிருந்து தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் 104 விதியின்படி அவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற திருப்பி அனுப்பும் நடவடிக்கையின் மூலம் பல்வேறு நாடுகளிலிருந்து தங்கக்கட்டிகள் கடத்தி செல்வோரின் எண்ணிக்கையானது தற்பொழுது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமீரகத்தில் வசிக்கின்ற மக்கள் வெளிநாடு செல்லலாம். புதிய விதிமுறைகள் வெளியீடு. அமீரக குடிமக்கள் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என அறிவித்திருக்கிறது. அதுவும் நிபந்தனைகளும் வழிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அமீரக அரசானது ஏற்கனவே அறிவித்திருந்த வெளிநாடு செல்ல விரும்புகின்ற அமீரக குடியிருப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வழிமுறைகளை தற்பொழுது தளர்த்தியுள்ளது. இதன் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான விமான நிறுவனங்களான எமிரேட்ஸ் மற்றும் எதிஹாட் விமானங்கள் தங்களின் விமான சேவைகளை வழங்கக்கூடிய உலகின் அனைத்து இடங்களுக்கும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் எமிரேட்ஸ் மற்றும் எதிஹாட் விமான நிறுவனங்களானது உலகம் முழுவதும் உள்ள 50க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு தங்களுடைய விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளன. பயணம் செல்ல விரும்புகின்றவர்கள் COVID-19க்கான அனைத்து கட்டாய முன்னெச்சரிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் அடையாளம் மற்றும் குடியுரிமைக்கான பெடரல் அதிகார சபைக்கு வெளிநாடு செல்வதற்கான அனுமதி வேண்டி விண்ணப்பிக்க தேவையில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்துவதன் மூலம் அமீரகத்தில் இருக்கின்ற குடியிருப்பாளர்கள் தங்களின் சொந்த நாடுகளுக்கு செல்லவும் மேலும் அமீரகத்தில் இருக்கின்ற குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கோடை விடுமுறைக்காக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் உதவும் வகையில் தற்பொழுது புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விமானம் கிளம்பியது கூட தெரியாமல் விமான நிலையத்தில் தூங்கியவர். அமீரகத்தில் இந்தியருக்கு நிகழ்ந்த சோகம். இந்தியாவைச் சேர்ந்தவரான சாஜா கான் அபுதாபியில் முசாபாவில் உள்ள நிறுவனம் ஒன்றில் ஸ்டோர் கீப்பராக பணிபுரிந்து வந்தார். தனது விசாவை ரத்து செய்துவிட்டு சாஜா கான் கேரளா முஸ்லிம் கலாச்சார மையம் ஏற்பாடு செய்திருந்த ஜம்போ ஜெட் ஃபிளையிங் 427 மூலம் தாயகம் திரும்ப விண்ணப்பித்திருந்தார். ஆனால் பயணம் துவங்குவதற்கு முன்பே துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் தூங்கிவிட்ட சாஜா கான் கண்விழித்து பார்த்தபோது விமானம் இவரை விட்டு கேரளா கிளம்பிச் சென்றுள்ளது. ஷாஜகான் செல்ல விண்ணப்பித்திருந்த விமானம் வியாழன் அன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கிளம்பியது. விமான பயணம் ஒப்புதலுக்காக புதன்கிழமை இரவு முழுவதும் தூங்காமல் இருந்த ஷாஜகான் அதிகாலையில் டாக்ஸி பிடித்து துபாய் வந்திறங்கியுள்ளார். விமான நிலையத்தில் 3வது முனையத்தில் நுழைவுக்கான அனுமதி பெற்று ரேபிட் டெஸ்ட் எடுத்த பின்னர் காத்திருக்கின்ற பகுதியில் சென்று அமர்ந்தவர் அசதியினால் அயர்ந்து தூங்கிவிட்டார். நான் சக பயணிகளுக்கு சற்று தொலைவில் அமர்ந்திருந்தேன். மாலை 4:30 மணிக்கு தூங்கிவிட்டேன் என நினைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவின் திருவனந்தபுரத்துக்கு சென்ற விமானத்தை தான் தவறவிட்டதை அறிந்தவுடன் விமான ஒருங்கிணைப்பாளரை அழைத்து விபரத்தை கூறியுள்ளார். ஆனால் காலம் கடந்திருந்தது. இது குறித்து இந்த தனி விமானத்தின் ஒருங்கிணைப்பாளரான எஸ் நிசாமுதீன் பேசுகையில், விமான அதிகாரிகள் ஷாஜகானை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர். ஆனால் பலனளிக்கவில்லை. விமானம் கிளம்பிய பிறகு தூங்கி எழுந்த ஷாஜகான் எங்களை தொடர்பு கொண்டார். அவர் விமானத்தை தவறவிட்டது வருத்தம் அளிக்கிறது. நாடு திரும்புதலுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட முதல் ஜம்போ விமானம் இதுதான். சனிக்கிழமை இயக்கப்படவிருக்கின்ற எமிரேட்ஸ் விமானத்தில் அவரை கேரளா அனுப்ப முயற்சித்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.
எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.